இப்போ நம்ம ஜாதகம் அந்த முத்தையா கையில் தான் இருக்கா? டேய் காசி, எனக்கு அந்த முத்தையாவோட மொத்த ஜாதகமும் வேணும். அவன் யாரு, என்ன, அவன் பிறப்பு, வளர்ப்பு, உறவு, பகை எல்லாமே எனக்கு தெரியணும். அந்த கதையை நான் முடிச்சு தரேங்கய்யா. என்னங்கய்யா பார்க்குறீங்க? அரசாங்கம் எனக்கு கொடுக்குற சம்பளத்தை விட நீங்கள் எனக்கு கொடுக்குற சம்பளம் அதிகம். அதுக்காக நான் உழைச்சி தானே ஆகணும். நானே அந்த முத்தையாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட வரேங்கய்யா. அப்புறம் என்ன, காவல்துறை தான் கடமையை செய்யுது. வாங்க, நாம போய் நம்ம கடமையை செய்வோம். தம்பி பட்டா, யோ எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயா. ஐயா நீங்க போங்கய்யா, இவனை நாங்க பாத்துக்கிறோம். யோ எங்க போயிட்டு இருக்கா சொல்லுன்றல. யோ சொட்ட. ஏய் ஐமர அட என்னப்பா, ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு நீயும் என்ன திட்ட போறியா? இல்லைப்பா, நீங்கள் இப்படி பண்ணதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன மச்சான் பேசுறீங்க? அப்ப மாமா பண்ணது சரின்னு சொல்றீங்களா? நிச்சயமா மாப்பிள்ள, எங்கள் அப்பா பண்ணது தான் சரி. நீங்கள் எனக்காக பண்ணும்போது எங்கள் அப்பா உங்களுக்காக பண்ணக்கூடாதா? வாஸ்தவம் தான்ப்பா. நானும் இதே தான்ப்பா சதீஷ்கிட்ட சொன்னேன். ஆனால் மாப்பிள்ளை தான்ப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. புரிஞ்சுக்காம இல்ல மாமா, உங்க வயசுல நீங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல மாமா. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது தானப்பா, நான் வாழ்ந்து முடித்தவன். நான் உள்ளே இருக்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் வாழ வேண்டியவர், நீங்கள் வெளியில தான் இருக்கணும். அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா. உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்க தெரியுமா? காமாட்சி, அண்ணே என்ன மன்னிச்சிடுன்னு. புத்தி கெட்டு போய் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன்னு என்ன மன்னிச்சிடுன்னு. விடுமா, உன் பையன் பண்ண தப்புக்கு பாவம் நீ என்ன பண்ணுவ? காமாட்சி, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. என் மகனை நினைச்சா எனக்கு அடி வயிறு எரியுதுன்னு. உன் தங்கச்சி வயித்துல எப்படி நான் அப்படி ஒரு புள்ள பிறந்தா? நம்ம எல்லாரையும் பிரிக்கிறதுக்குனே பிறந்து தொலைச்சிருக்கான்னு. காமாட்சி, விதைக்கிற எல்லா நெல்லும் விளையாது காமாட்சி. அதில் 1-2 பதறாதான் இருக்கும். அவன் தவறி விழுந்த பதற இல்லைன்னு, விஷமா விளைஞ்சு நின்று அரளி செடின்னு. மல்லிகா அவனை வேரோட அறுத்தெறிஞ்சது சரிதானே? விடு காமாட்சி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆமா, நீ எப்படி இருக்க? உன் பொண்ணு எப்படி இருக்கா? நாங்க இருக்கிறதுல இருக்கட்டும், நீ என்ன எப்படி இருக்க? உன்னை இத்தனை நாள் கழிச்சு இந்த கோலத்திலேயான நான் பார்க்கணும். கடவுளே, கோலத்தில் என்னமா இருக்கு? திருச்செந்தூர்ல ராஜ கோலத்தில் இருக்கிறவனும் முருகன்தான், அந்த பழனி மேல ஆண்டி கோலத்தில் இருக்கிறவனும் முருகன்தாம்மா. கோலத்தை பத்தி என்னமா இருக்கு? மனுஷன் ஒன்று தானே. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, இந்த வேஷத்தை கூடிய சீக்கிரமே கழிச்சிடலாம். என்னப்பா பார்க்குறீங்க? கையில் வழியை கொலை போன உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
கூடிய சீக்கிரமே உங்களை தூக்கி உள்ளே வச்சுட்டு உங்களை நான் வெளியில் கொண்டு வருவேன். முத்தையா, நீ குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆனால் என் கவலையெல்லாம் அது இல்லைப்பா. வேற என்னப்பா கவலை? என்னை பார்க்கறதுக்கு துர்கா வந்திருந்தா. ஆமாம், நான் ஜெயிலிருந்து வெளியில் வர்றதுக்குள்ள உங்கள் அம்மாவை கொன்றுவேன்னு சொல்லியிருக்காப்பா. அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு. நீயும் அங்கே இங்கேன்னு வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. நீ இல்லாத நேரம் பார்த்து பார்வதி அவ ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பா. அப்பா, அவளெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா. அவளை நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ள, நான் அத்தையை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் அம்மா கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. சரிங்க மச்சான். அப்பா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிப்பா. அண்ணே, நான் வரேன்னு. சரிம்மா, பத்திரமா பார்த்து போ. அத்தை, அத்தை, என்ன விஷயம்? என்ன அத்தை, நீங்க என்ன பார்த்ததும் எப்படி இருக்கேன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். என்ன விஷயம் கேக்குறீங்க? வாங்க மாப்பிள்ளன்னு வரவேத்து வடை பாயசத்தோட விருந்து வச்சு உபசரிச்சு பார்க்குற அந்த மனநிலையில நான் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏன் அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்ன அத்தை தப்பு பண்ண? உங்களை மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு மருமகனா வந்ததும் தப்பு. உங்க அம்மா மாதிரி ஒருத்தருக்கு நீங்க மகனா பிறந்ததும் தப்பு. நீங்க இது வரைக்கும் எங்க குடும்பத்துக்காக பண்ணதெல்லாம் போதும். பதிலுக்கு என் புருஷன் உங்களை வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்பவாவது உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா ஆசைப்பட்டபடி சந்தோஷமா இருங்க. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. துர்காவால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி முத்தையா மச்சான் என்ன இங்க அமுச்சு வச்சிருக்காரு. இல்ல மாப்ள, உங்க அம்மா அடிக்கடி இங்க வந்து என்ன பேசி பேசி கொல்றதுக்கு பதிலா அந்த துர்கா கையால நான் சாகிறது எவ்வளவோ மேல். அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க அத்தை. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏற்கனவே நாங்க ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கோம். திரும்பவும் உங்க அம்மா வந்து சபிக்கிறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, முத்தையா மச்சான் சொல்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஐயோ, ஏங்க என்ன இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா குணம் தெரிஞ்சும் நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது நல்லது இல்ல மாப்ள. நீங்க ஏன் அத்தை எங்க அம்மா பத்தி யோசிக்கிறீங்க? அவங்களால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி நீங்களும் நிறைய தடவை சொல்லிருக்கீங்க, நாங்களும் அதை நிறைய தடவை நம்பி இருக்கோம். ஆனா உங்க அம்மாவால பிரச்சனை பண்ணாம இருக்க முடியாது மாப்ள. அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை, திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க அத்தை. எனக்கு உங்க உயிர் மேல அக்கறை இருக்கு அத்தை. நான் இங்கதான் இருப்பேன். இப்ப போறீங்களா இல்லையா? முடியாது அத்தை. நான் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வேண்டி இருக்கும். போங்கன்னு சொல்றேன்ல. போங்க.
கடவுளே. அடியே பார்வதி, ஓ அருமை மருமக உன் சாவுக்கு தேதி குறிச்சிட்டு வந்திருக்கேன். இது என்ன தெரியுமா? விஷம் ஏத்துன கேரட். இத நான் பத்திரமா உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். இத நீ சமைச்சு சாப்பிட்டதும் சமத்தா மேல போயிடுவ. நானும் உனக்கு சங்கு ஊதிடுவேன். இந்த ஊசியை போட்டா குறைஞ்சது 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் மயக்கத்திலே தான் இருப்பாங்களாம். இன்னைக்கு நைட்டு இதை வச்சு தான் அந்த சூர்யாவை கொண்டு போகணும். ஐயா, கல்யாணிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், ம், தெரியவும் கூடாது. அவள் அவங்க அம்மா மாதிரியே கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டான். சரி கொடு. நீ சாப்பிட்டியா? இல்லைங்க ஐயா. முதல்ல போய் சாப்பிட்டு வா. ம், போ. சரிங்க. அப்பா அப்பா, சூர்யா வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான்ப்பா. அடம் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா? சரி, நான் பார்த்துக்கிறேன். சாவித்ரி அக்கா, அக்கா, சாவித்ரி அக்கா. என்ன துர்கா? ஏய் துர்கா, எப்படி இருக்க? ஏதோ இருக்குங்கக்கா. ஏன் இப்படி சலிப்பா சொல்ற? பின்ன என்னக்கா, என் அப்பா அம்மா மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டதுக்கு என் மாமனாரும் மாமியாரும் செய்யாத தப்புக்கு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அதை நினைச்சு நினைச்சு நான் அழாத நாளே இல்லக்கா. அழாத துர்கா. உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம உன்னை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு உன் மாமனாரும் மாமியாரும் தான் அழணும். நீ எதுக்கு அழற? அழாத துர்கா. முடியலக்கா, என்னை என் புருஷனும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்பா அம்மா இல்லாத என்ன திரும்பவும் அனாதையாக்கிட்டாங்கக்கா. உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு உன் மாமனார் ஜெயில உட்காந்து களி திங்கிறாரு. இன்னும் அவங்க குடும்பத்துல என்னெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறாங்கன்னு பாரு நீ. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க என் மாமனார் மாமியார் இல்ல. அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும். ச்சே, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க அவங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் சொல்றத நம்பிட்டா. ஆமா, கையில என்ன கேரட்? வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா? இல்லக்கா, இது எங்க தோட்டத்துல விளைஞ்சது. கேரட்னா எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எடுத்துட்டு வந்தேன். நீ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ற, ஆனா அவங்க உன்னை பிடிக்காம வெளியே அனுப்பியிருக்காங்க. என்ன மனுஷங்களோ. விடுங்கக்கா. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இந்த கேரட்டை கொண்டு போய் உன் மாமியார்கிட்ட கொடுக்க சொல்ற, அதானே?
ஆமாக்கா. நீ ஏன் துர்கா இவ்ளோ நல்லவளா இருக்க? விடுங்கக்கா, என் பொறுப்பு அப்படி. இந்த கேரட்டை என் மாமியார் கிட்ட நீங்க கொடுக்கற மாதிரியே கொடுத்துருங்க. என்ன இருந்தாலும் நீ உன் மாமியார் மேல இவ்ளோ பாசம் வைக்க கூடாது துர்கா. உனக்காக உன் மாமியார்ட்ட கொடுத்துறேம்மா. சரிங்கக்கா. இது என் மாமியார் மேல உள்ள பாசத்துல இல்ல, அவளுக்காக நான் அனுப்புற பாச கயிறு. என்ன தம்பி, பசங்க உன்னை பாதுகாப்பான வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றியாம? உன்ன மாதிரி நாங்க யாரை கடத்தி வச்சிருந்தாலும் ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்க மாட்டோம். நாளைக்கே உன்னை வெளியில அனுப்புனா நீ இந்த இடத்துல தான் அடைச்சி வச்சிருந்தாங்கன்னு பிரச்சனை பண்ணிடக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் இப்படி அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டு இருப்போம். சூர்யாவை ஏன் இவனுங்க கடத்தி வச்சிருக்கானுங்க? சூர்யாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? முதல்ல நம்ம சூர்யாவை காப்பாற்றணும். மாட்டியா? ஏய், நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா. வாடா தம்பி, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. போடா. முத்தையா? யார் அவன்? இவன் தாயா, அந்த இன்ஸ்பெக்டர் முத்தையா. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. விதியோட விளையாட்டை பாத்தியா முத்தையா? நான் உன்னை தேடி வர்றதுக்குள்ள என்ன தேடி உன்னை வர வச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும் சபாபதி. டேய், எங்க முன்னாடி எங்க ஐயா பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஏய், பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கு. வாயில பொறுக்கி பண்ணாட புறம்போக்குன்னு என்னென்னமோ வருது. ஏய், பரவாயில்ல பரவாயில்ல முத்தையா, உன்னை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட வர்றவங்கெல்லாம் நான் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு குனிஞ்சு கும்பிடு போட்டு போய் தான் பார்த்துருக்கேன். ஆனா நீ துப்பாக்கி முனையில நின்றுக்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிற. நீ இப்பதான் முதல்ல ஒரு ஆம்பளை போலீஸை பார்க்கறேன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து உனக்கு பயமே இல்லையா? உன்னெல்லாம் பார்த்து நான் பயந்தேன்னா அப்புறம் நான் போலீஸ் ஆனதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். சரி தம்பி, நம்ம விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல அந்த பென் டிரைவை கொடு. கொடுக்கலண்ணா சரி, கொடுத்துட்றேன். இப்பவே கொடுத்துட்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? காரு, பணம், பங்களா இப்படி? அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஆளுங்க ஆசைப்படுற விஷயம். பொண்ணு ஏதாவது? அடிச்சி, உன் புத்தி அப்படித்தானே போவோம். வேற என்னதான்டா வேணும் உனக்கு? சூர்யாவை அங்கிருந்து வெளியே விடணும்.
தெரியுமா? ரோலிங் போயிட்டு இருக்கு. ரோலிங் போயிட்டு இருக்கு. நான் ஹாப்பி டே சொல்றேன். நீ என்ன குழந்தையா? ஹாப்பி டே சார், அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.